Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் இந்த எக்கனாமிக் லாட் ஷெட்யூலிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறத படித்தோம். அதாவது 3 பொருட்கள் பண்ணுறோம். அது ஒரு பொருளை ப்ளூ கலரில், நீல கலரில், சிவப்பு, பச்சைன்னு காமிச்சு பண்ணுறோம். இது ஒரே மெஷினில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். செட்டப் பண்ணி, ப்ரொடியூஸ் பண்ணி, இன்வென்ட்ரி பில்ட் பண்ணி, அதுக்கப்புறமா அடுத்த ப்ராடக்டை பொருளை நம்ம செய்யும் பொழுது ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற இன்வென்ட்ரியிலேருந்து அதை கன்சியூம் பண்ணி 0 கொண்டு வந்து ஒரே சைக்கிள் டைம் இருக்கிற மாதிரி பண்ணினோம். அந்த செட்டப் டைம் எவ்வளவு ஆகிறதோ அதற்கு தகுந்தாற் போல் சைக்கிள் டைம் மாறும் அப்படிங்கிறத 2 உதாரணங்களில் பார்த்தோம். செட்டப் டைம் கம்மியாக 1 ஹவர்னு எடுத்துக்கொண்டால் நமக்கு சைக்கிள் டைம் இங்கே ஏற்கனவே கண்டுபிடித்த சைக்கிள் டைம் 1092 அப்படிங்கிறதுல வருது. இதே செட்டப் டைம் ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம 20ங்கிறது கணக்குக்காக ரொம்ப அதிகமான ஒரு நம்பரை எடுத்துக்கொண்டோம். அப்போ 137 மாறுகிறது. 0.137 வருடங்கள். அது கிட்டத்தட்ட மாதங்களில், நாட்களில் வரும்போது ஒரு 40, 42 நாள், 45 நாள் அந்த மாதிரி வரும். இதை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது டிஸ்அக்ரிகேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை லீனியர் ப்ரோக்ராமிங் மூலமாக பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு இந்த டிஸ்அக்ரிகேஷன் அப்படிங்கிறதும் எக்கனாமிக் லாட் ஷெட்யூலிங் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டிருக்கு ரெண்டும். ஆனால் அதில் ஒரு வித்தியாசங்களும் இருக்குது. இதை லீனியர் ப்ரோக்ராமிங் லீனியராக பார்க்க போகிறோம். இந்த போன வாட்டி பார்த்தது நான் லீனியராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா, டீங்கிறது வேரியபிள் இங்கே டினாமினேட்டரில் வருது, கீழே வருது. ஃப்ராக்ஷன் கீழே டினாமினேட்டரில் வருது, இங்கே ஃப்ராக்ஷன் மேலே நியூமரேட்டரில் வருது. அதனால் நான் லீனியர் ஆகிறது. வெறுமன டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லை இதுக்கு. அதனால் டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்தோம். லீனியரில் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம். லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்ற டெக்னிக்கை நீங்கள் வேறு ஒரு பாடத்தில் படித்திருப்பீர்கள். அந்த டெக்னிக்கு தகுந்தாற் போல் அதை உபயோகித்து இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை நம்ம பண்ணிக்கலாம். இப்போது லீனியர் ப்ரோக்ராமிங் முறையில் அதை பார்க்க போகிறோம். அதே 3 ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கொள்கிறோம். அந்த 3 ப்ராடக்ட்ஸை D1, D2, D3 நம்ம போன கணக்கில் யூஸ் பண்ண அதே நம்பர்ஸை யூஸ் பண்ணுறோம். அதனுடைய ப்ரொடக்ஷன் D3 3 போட்டுட்டோம். அதாவது இதை ஒரு வருடத்துக்கு 15,000 per year, ஒரு மாதத்துக்கு 125. D2 ஒரு மாதத்துக்கு 15,000 per year. ஸோ ஒரு மாதத்துக்கு 125 இல்லை, 1250 வரும். 50 அப்போ தான் 15,000. அதே மாதிரி இது 1000 per month, இது 1500 per month, இதுவும் 3750 per month. இது போட்டிருக்கோம். ஆக இதெல்லாம் உங்களுக்கு மாறும். நான் இதை மாற்றிடுறேன் உங்களுக்கு வராப்போல். இது 3750, இது 1000T, 50 1250T, 3750 1500T என்று மாறுகிறது. ஆக இப்போது ஒரு வருடத்துக்கு 15,000 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1250, 12,000னா ஒரு மாதத்துக்கு 1000, அந்த மாதிரி வருது. ஸோ இது மாதங்களை கணக்காக வைத்துக்கொண்டு இப்போ பண்ண போகிறோம். இதையும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அவைலபிள் இன்வென்ட்ரி 750, 400, 1200. ஆக இதெல்லாம் கரெக்டாக வரும். 750 டிவைடட் பை 50, 400 டிவைடட் பை 1000, 1200 டிவைடட் பை 1500. ஸோ எல்லாமே 10ஆல் பெருக்கிறோம், அவ்வளோதான், ஒன்றும் இது இல்லை. ஆக இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க, நம்ம மாதத்துக்கு இவ்வளவு டிமாண்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். முதல் ப்ராடக்ட்டுக்கு 1250, ரெண்டாவது ப்ராடக்ட்டுக்கு 1000,
மூணாவது ப்ராடக்ட்டுக்கு 1500. ஆக மூன்றையும் சேர்த்தால் மாதத்திற்கு 3750 பர் மந்த். அதே தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியாக எடுத்துக்கொள்கிறோம். 45,000 பர் இயர். அதை 12ஆல் வகுத்தோம்னாக்கா 3750 பர் மந்த் வருகிறது. அவைலபிள் இன்வென்ட்ரியை நம்ம 10ஆல் பெருக்கின்ட்டோம். 750, 400, 1200 இருக்குது. ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு செட்டப் காஸ்ட் 6000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த R1, R2, R3 என்கின்ற 3 நம்பர்களை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோம்னாக்க, முதல் ப்ராடக்ட் பொருளுக்கு நம்ம கையில் இருக்கிற இன்வென்ட்ரி 750, அதனுடைய ஒரு மாதத்து டிமாண்ட் வந்து 1250, அது இங்கே இருக்குது. ஆக இந்த 750 இன்வென்ட்ரியை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட இது 750 டிவைடட் பை 1250, அதாவது 0.6 மாதங்கள் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிற இன்வென்ட்ரியை வைத்துக்கொண்டே நம்மளால் டிமாண்டை மீட் பண்ண முடியும். ஸோ R1 அப்படிங்கிறது 1ங்கிறது முதல் ப்ராடக்ட். அதை இந்த இடத்துல ஏன்னு சொல்கிறோம், ஏபிசின்னு எடுத்துக்கொள்கிறோம், 1, 2, 3 என்றும் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ R1 அப்படிங்கிறது முதல் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணாமல் ப்ரொடியூஸ் எவ்வளவு காலம் அதை ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிற இன்வென்ட்ரியை வைத்துக்கொண்டு சமாளிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 மாதங்கள் அதை பண்ண முடியும். அதாவது 0.6 மாதங்கள் வரைக்கும் இந்த கையிருப்பான இன்வென்ட்ரி நமக்கு போதுமானது. அதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்துட்டோம்னாக்க நமக்கு தட்டுப்பாடு, ஷார்ட்டேஜ் வந்துடும். ஆக இந்த ப்ராடக்ட் ஏ அப்படிங்கிறது தான் 1ன்னு காமிக்கிறோம். அதை 0.6 மந்த்ஸுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். 0.6 மந்த்ஸுக்கு அப்புறமா ப்ரொடியூஸ் பண்ணோன்னாக்க தட்டுப்பாடு வந்துடும். அப்படிங்கிறது இந்த R1, R2, R3 மூலமாக அந்த 3 நம்பரையும் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல இந்த ப்ராடக்ட் பி தான் முதல்ல நமக்கு தட்டுப்பாடை கொடுக்கும். ஏன்னா 0.4 மாதங்கள் வரைக்கும் தான் அதை வைத்து கொண்டு செய்ய முடியும். இது 0.6 வரைக்கும் சமாளிக்கலாம், அது 0.8 வரைக்கும் சமாளிக்கலாம். ஆகவே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஆர்டர் வந்து BAC, இரண்டாவது பொருள் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏங்கிறத முதல் பொருளை ரெண்டாவதாக ப்ரொடியூஸ் பண்ணணும். சி என்கின்ற மூன்றாவது ப்ராடக்ட் பொருளை மூன்றாவதாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆர்டர் வந்து BAC அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து ஒரு படத்தின் மூலமாக அதை காமிக்கிறோம். அந்த படம் இங்கே இருக்குது. TB அப்படிங்கிறது எந்த நேரத்தில் பிஐ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது TB. அது வந்து இட் இஸ் அ பாயிண்ட் இன் டைம், எந்த நேரத்தில் பண்ணுறோம். அதே மாதிரி TAங்கிறது எப்போ ஏவை ஸ்டார்ட் பண்ணுறோம், TCங்கிறது எப்போ சியை ஸ்டார்ட் பண்ணுறோம். திருப்பி பியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால T+TB, T+TA அப்படின்னு அது வந்து கொண்டே இருக்கும். ஸோ முதல்ல நம்ம பார்த்ததுபடி பியை வந்து 0.4 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும், இதை 0.6க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும், இதை 0.8க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்க, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது 45,000 பர் இயர் கெப்பாசிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 3 பொருட்களுக்குமே அதே கெப்பாசிட்டியை இங்கே கொடுத்துருக்கோம். இந்த கணக்கில் போன வாட்டி பண்ணும்போது P1, P2, P3 அப்படின்னு தனித்தனியாக அதை கொடுத்தோம். இப்போ எல்லாமே ஈக்குவலாக 45,000 வச்சுருக்கோம். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, 1 - D/P எல்லாம் கால்குலேட் பண்ணால் 0ல் வந்துடும். ஏன்னா கரெக்டாக நம்ம பியை ஈக்குவலாக வச்சுருக்கோம். அந்த கணக்குக்கு வந்து கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டி கொடுத்தோம். இதையும் அதிகமான கெப்பாசிட்டி கொடுத்து பண்ணலாம், ஆனால் இது ஈக்குவல் கெப்பாசிட்டி கொடுத்து பண்ணுறோம். இது 3ஐயும் பார்த்துட்டோம். இதுக்குள்ளே ஆரம்பிச்சாகணும். இப்போ பி அப்படிங்கிற பொருளை எவ்வளவு நேரம் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், இந்த இடத்துல ஏவை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பதனால்
பிஐ முடித்து கொள்கிறோம். இதில் வந்து செட்டப் டைம் கொண்டு வரல இந்த கணக்கில். அதனால் பிஐ முடித்த உடனே ஏ ஆரம்பிச்சிருவோம். அதனால் பிஐ ப்ரொடியூஸ் பண்ணும் நேரம் டிஏ மைனஸ் டிபி. டிஏங்கிற நேரத்தில் ஏவை ஆரம்பிக்கிறோம், டிபி என்ற நேரத்தில் பிஐ ஆரம்பிக்கிறோம். டிபி என்பது டிஏக்கு முன்னாடி வருகிறது. ஆக டிஏ மைனஸ் டிபி அப்படிங்கிற நேரத்தில் பிஐ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். எந்த ரேட்டில் பண்ணுறோம்? இந்த ரேட்டில் பண்ணுறோம். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற பி வந்து அடுத்த முறை பிஐ இங்கே தான் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதனால இந்த ஃபுல் சைக்கிளுக்கு அது தேவை. நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது தேவை. ஆக பி உடைய டிமாண்ட் வந்து 1000 greater than equal to 1000 T அப்படிங்கிறது இங்கே வருது. இப்போ அதே மாதிரி அடுத்தது ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும் நேரம் டிசி மைனஸ் டிஏ. இதை நம்ம மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏவை டிஏங்கிற டைமில் ஆரம்பிக்கிறோம், சியை டிசிங்கிற டைமில் ஆரம்பிக்கிறோம். டிசிங்கிற டைமில் சியை ஆரம்பிக்கும் பொழுது ஏஐ முடித்து விடுகிறோம். ஆக டிசி மைனஸ் டிஏ என்ற நேரம் அளவில் ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். இதே ரேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஏவோட டிமாண்ட் இங்கே இருக்குது. சிஏ எவ்வளோ நாளி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னாக்க டிசி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கிறோம், டி ப்ளஸ் டிபிங்கிற இடத்துல மறுபடியும் பிஐ ஆரம்பிக்கிறோம். அதனால் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் டி ப்ளஸ் டிபி மைனஸ் டிசி என்று இருக்க வேண்டும். டி ப்ளஸ் டிபி மைனஸ் டிசி அப்படிங்கிற இடத்துல இந்த அளவுக்கு நம்ம சிஐ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரொடக்ஷன் ரேட் இவ்வளோ இருக்குது, டிமாண்ட் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான காஸ்ட் வரும். செட்டப் காஸ்ட் ஒன்று வரும், இன்வென்ட்ரி காஸ்ட் வரும். இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்கனாமிக் லாட் ஷெடியூலிங்லேயும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த இன்வென்ட்ரிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆகிவிடும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். பின்னாடி அதை கான்ஸ்டன்ட்னு நம்ம காட்ட போகிறோம். ஸோ அது இன்வென்ட்ரி கான்ஸ்டண்ட்டாக ஆகிவிடும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறதுனால இது கான்ஸ்டன்ட் ஆகிடுறது. ஸோ மினிமைஸ் சிக்மா C0/T. எப்படி C0/T வருது? டீங்கிறது ஒரு சைக்கிள், இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் அந்த மாதிரி வரும். 1 சைக்கிள் டைம் டீங்கிறது. 1/Tங்கிறது ஒரு மாதத்திலோ ஒரு வருஷத்திலோ எத்தனை சைக்கிள்கள் வருது அப்படிங்கிறது 1/T. உதாரணத்துக்கு டி என்பது ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 1/T அப்படிங்கிறது 12 முறை ஒரு வருஷத்தில், அது மாதிரி அர்த்தம். ஸோ ஒவ்வொரு முறையும் 3 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால் சிக்மா 3 முறை C0 யூஸ் பண்ணுறோம். 6000 × 3 18,000/T. மினிமைஸ் 18,000/T அப்படின்னு வரும். அதை வந்து மேக்ஸிமைஸ் T என்று எடுத்துக்கொள்ளலாம். இது லீனியர் ப்ரோக்ராமிங்கில் கற்றுக்கொண்டிருப்போம். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணும்போது இது ஒரு அழகான லீனியர் ப்ரோக்ராமிங்காக வருகிறது. இது பேர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். 1 2 3 6 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. வேரியபிள்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0. இது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமாக வருகிறது. இதை சால்வ் பண்ணிடலாம். இதை சால்வ் பண்ணோன்னாக்க நமக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். டிபி இஸ் ஈக்குவல் டு 0, டிஏ 0.36, டிசி 0.8, டி 1.33 என்று கிடைக்கும். இப்போ இது வந்து என்ன அர்த்தம்னாக்க, நமக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 10ஆல் நம்ம பெருக்க வேண்டும். இப்போ 10ஆல் பெருக்கிட்டோம், இப்போது கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க, இந்த அதே படத்தை நான் இங்கே திருப்பி காமிச்சிருக்கேன். ஸோ 0 என்கிற நேரத்தில் பிஐ ஆரம்பிக்கிறோம். 0.36 மாதத்தில் ஏவை ஆரம்பிக்கிறோம். ஆக பிஐ நாம் ப்ரொடியூஸ் பண்ணும் நேரம் 0.36 மைனஸ் 0 which is 0.36. ஏவை 0.36ல் ஆரம்பிக்கிறோம், சியை 0.8ல் ஆரம்பிக்கிறோம். ஆகவே ஏவை நாம் ப்ரொடியூஸ் பண்ணும் நேரம் 0.44. 0.8 மைனஸ் 0.36, 0.44. மறுபடியும் பிஐ 1.33ல் ஆரம்பிக்கிறோம். ஆக சிஐ ப்ரொடியூஸ் பண்ணும் நேரம்
0.53 மாதங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ டைம் ஈக்குவல் டு 0வில் பார்த்தீங்கன்னாக்க கையிருப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 400, 750, 1200. அது ஏற்கனவே இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அவைலபிள் இன்வென்ட்ரி மறுபடியும் எல்லாத்தையும் 10ஆல் பெருக்க வேண்டும். அங்கே ஒரு 10 நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனால் எல்லாமே 10ஆல் பெருக்க வேண்டும். 3750, 750, 400, 1200. ஆக 10ஆல் எல்லாத்தையும் பெருக்கிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். நான் முதல்ல கால்குலேஷன் போடும்பொழுது அந்த 10ஐ விட்டதுனால வந்தது. இப்போ 10ஆல் எல்லாத்தையும் பெருக்கியாச்சு. ஆக இப்போ டைம் ஈக்குவல் டு 0. நம்ம ஆரம்பத்தில் இவ்வளவு இன்வென்ட்ரி கையில் இருக்குது. ஒரு கையிருப்பு இவ்வளவு இருக்குது. இதை கூட்டினீங்கன்னா 1400, 1150, 2350 நம்ம கையில் இருக்குது. இப்போ முதல்ல நம்ம பியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ பியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது கையில் நம்ம இருக்கிறது 400. இங்கே இருக்குது, இந்த 400 நம்ம கையில் இருக்குது. பியை ப்ரொடியூஸும் பண்ணுவோம், கன்சியூமும் பண்ணுவோம். அந்த 0.36 மாதங்களுக்கு பியை ப்ரொடியூஸ் செய்வோம், கன்சியூம் பண்ணுவோம், உபயோகிப்போம். ஆக 0.36 மாதத்துக்கு நம்ம 3750ங்கிற ரேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பிங்கிறது 1000 அப்படிங்கிற ரேட்டில் கன்சியூம் பண்ணுவோம். ஆக 2750ங்கிற ரேட்டில் இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த 2750 0.36ஆல் பெருக்கி கையில் ஏற்கனவே ஒரு 400 இருக்குது. அதை கூட்டினீங்கன்னாக்க இந்த நேரத்தில் 0.36 மாதங்கள் என்ற நேரத்தில் பி 1380ஆக இன்வென்ட்ரி உயர்ந்து விடும். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே கையில் 400, ஆனால் பியை தான் ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுறோம். ஸோ பியோட இன்வென்ட்ரி ஏறும். 3750ங்கிற ரேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி 1000ங்கிற ரேட்டில் கன்சியூம் பண்ணுறதுனால 2750ங்கிற ரேட்டில் ஏறும். 0.36 மாதங்களுக்கு அதை மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே கையில் 400 இருக்குது, அதை கூட்டினீங்கன்னா 1380 வரும். ஆனால் இந்த ஏவை என்ன பண்ணுறோம்னா இந்த 0.36 மாதங்களுக்கு பியை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஏவை ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ கையில் இருக்கிற 750லேருந்து ஏவோட டிமாண்டை மீட் பண்ணணும். ஏவோட டிமாண்ட் 1250 ஒரு மாதத்துக்கு. 0.36 மாதத்துக்கு 0.36 இன்ட்டு 1250 அதை கால்குலேட் பண்ணி 750லேருந்து அதை கழித்தோம் என்றால் நம்ம கையில் 300 நிற்கும். அதே மாதிரி சியை ப்ரொடியூஸ் பண்ணலை, சியை ஒன்லி கன்சியூம் பண்ணுறோம். சியோடைய டிமாண்ட் 1500. ஸோ 0.36 இன்ட்டு 1500, 1500 இன்ட்டு 0.36னா கிட்டத்தட்ட 540 வரும். அது கொஞ்சம் 10 முன்ன பின்ன கொஞ்சம் குறையிறது. 540 போட்டிங்கன்னா 660 வரும். நான் 670 இங்கே காமிச்சிருக்கேன். ரவுண்டிங் ஆஃப், அதெல்லாம் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் 10ஆல் பெருக்கினதுனால உங்களுக்கு கொஞ்சம் மேக்னிஃபை ஆகுது. கிட்டத்தட்ட 670 கிட்ட இன்வென்ட்ரி இருக்கும். இப்போ இந்த 0.36லேருந்து 0.8க்கு போட்டால் 0.44 கேப்பு. அந்த 0.44 மாதங்களில் பியை நம்ம ஒன்லி கன்சியூம் பண்ணுவோம், ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பிக்கு 1000, ஸோ 440 கன்சியூம் பண்ணுவோம். ஆக இது 940 இருக்கணும். 930 இங்கே எழுதியிருக்கேன். அந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால உங்களுக்கு சின்ன மாற்றங்கள் வந்திருக்கு. பட் தோராயமாக அந்த அளவு தான் இருக்கும். ஏவை ப்ரொடியூஸும் பண்ணி கன்சியூமும் பண்ணுவோம். ப்ரொடியூஸ் பண்ணும்போது 3750, கன்சியூம் பண்ணும்போது 1250. ஸோ 2500 அப்படிங்கிற ரேட்டில் இன்வென்ட்ரி போகும். ஸோ 0.44 மாதங்களுக்கு 2500 அப்படிங்கிறத இன்வென்ட்ரி ஏறும். அப்போ அதை 300லேருந்து கூட்டணும். கூட்டினீங்கன்னா 1420 கிட்ட ஒரு நம்பர் வரும். கிட்டத்தட்ட அந்த நம்பர் வரும். இந்த சிங்கிறத நம்ம கன்சியூம் தான் பண்ணுறோம். ஸோ சியில் கையிருப்பு 670, சியோடைய டிமாண்ட் 1500. அதை 0.44 மாதங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி
எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோன்னு கால்குலேட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 கிட்டக்க இது வரும். திருப்பி மறுபடியும் 1.33ல் போட்டால் 0.53 மாதங்கள் நம்ம சியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆக பியை வந்து கன்சியூம் தான் பண்ணுவோம். ஸோ 930லேருந்து 0.53 இன்ட்டு 1000னா 530 கன்சியூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக 400 வந்துடும் இன்வென்ட்ரி. அதே மாதிரி 1420லேருந்து 0.53 மாதங்களுக்கு ஏ 1220 பர் மாதம் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 750 வரும். இது 0.53 மாதங்களுக்கு சி வந்து ப்ரொடக்ஷன் 3750, கன்சம்ஷன் 1500, இன்வென்ட்ரி 2250ங்கிற ரேட்டில் ஏறும். 0.53ல் போட்டிங்கன்னா 1200ல் வந்து நிற்கும். இதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னாக்க ப்ரொடக்ஷன் வந்து 3 டிமாண்டோட கூட்டுதல் தான். அதனால் எல்லா நேரங்களிலும் இன்வென்ட்ரியை நீங்கள் கூட்டினீங்கன்னாக்க அதே 2350 தான் இங்கே வரும். அதே மாதிரி 2350 வரும். இந்த சைக்கிள் முடிஞ்ச உடனே எங்கே ஆரம்பித்தோமோ அதே அளவு இன்வென்ட்ரி வந்துடும், 2350 வந்துடும். இது எதனாலனாக்க 3 டிமாண்டும் 1250, 1000, 1500 கூட்டினீங்கன்னா 3750. ப்ரொடக்ஷன் அதே 3750 வைத்ததுனால உங்களுக்கு இன்வென்ட்ரி கான்ஸ்டண்ட்டாக ஆகிவிடுகிறது. அந்த கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்னு இதை காமிச்சுட்டு நம்ம மேக்ஸமைஸ் டி போட்டோம். ஸோ இது பண்ணதுனால அது வந்தது, அது பண்ணதுனால இது வந்தது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு சைக்கிள் இங்கே 1.33 மாதங்கள் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் வந்தது. போன கணக்கப்படி சைக்கிள் பார்த்தீங்கன்னாக்க 0.1092 முதல்ல வந்தது, கொஞ்சம் சின்ன சைக்கிள் வந்தது. அப்புறம் 0.137 கொஞ்சம் பெரிய சைக்கிள் வந்தது. ஆனால் கம்பேரபிளாக தான் இந்த சைக்கிள் இருக்குது. இப்போ இதே கணக்கை வந்து நம்ம இப்படி கொஞ்சம் மாற்றி போட்டோம்னாக்க இதை நான் திருப்பி 10ஆல் பெருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. 1710 10ஆல் பெருக்கிட்டோம் இந்த இடத்துல. இது இன்னும் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த முதல்ல போட்ட போது கையிருப்பு வந்து 400, 750, 1200ங்கிற கையிருப்பை வைத்து கொண்டிருந்தோம். அந்த கையிருப்பை வைத்து கொண்டதுனால இந்த டிபி வந்து 0.4, 0.6, 0.8 என்று வந்தது. அது வந்ததுனால 1.33ல முடிஞ்சுது. இப்போ இந்த டேபிளை பார்த்தோம்னாக்க சியை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்வென்ட்ரி 0ல் இருக்குது. ஏயும் பியும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்வென்ட்ரி 0ல் இல்லை. அதனால இதே 2350 இன்வென்ட்ரியை கையிருப்பை மாற்றி முன்னாடி 400, 750, 1200 ஆரம்ப கையிருப்பை வச்சு கொண்டிருந்தோம். இப்போ அதை வந்து 0, 640, 1710 அப்படின்னு மாற்றிட்டோம்னாக்க அதே 2350 நான் கொஞ்சம் மாற்றி இன்வென்ட்ரியை போட்டிருக்கேன். அப்படி போட்டு இதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். ஆனால் R உடைய வேல்யூ மாறுகிறது. 0.512, 0, 1.14 என்று மாறுகிறது. 0, 0.512, 1.14 என்று மாறுகிறது. இது ஆரை வந்து மாற்றி நம்ம சால்வ் பண்ணினோம்னாக்க நமக்கு வேற ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இங்கே 0, 0.36, 0.8, 1.33, 0, 0.51, 1.14, டி வந்து 1.9 ஆக அதிகரிக்கிறது. சைக்கிள் வந்து நிறைய நேரம் 1.9 சைக்கிள் வரைக்கும் அதிகரிக்கிறது. இதுதான் முக்கியம். 1.9, இங்கே 1.33 சைக்கிள் அதிகரிக்கிறது. சைக்கிள் அதிகரிக்கின்ற காரணத்தினால ஒரு வருடத்தில் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் குறைகிறது. அதனால காஸ்ட் குறைகிறது. அது ஒரு விதம். இது வந்து கொஞ்சம் இன்வால்வ்டு கான்செப்ட் இது. அதனால் நான் முடிந்த வரைக்கும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஸ்லைட்லி இன்வால்வ்டு கான்செப்ட் இது. அதை தவிர இந்த 10ஆல் மல்டிப்ளை பண்ணி வந்ததுனால சில இடங்களில் நிறுத்தி அந்த நம்பரை கரெக்டாக காண்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது.
பட் அதை நீங்கள் வைத்து கொண்டு பார்த்தாலும் நிறைய கேன்சல் ஆகிடும். ஏன்னா 10ஆல் பண்ணும்போது R வந்து மாறாது. 640/1250 இப்போ காமிச்சிருக்கேன். 10ஆல் பெருக்காமல் 64/125 போட்டால் கூட அதே R தான் வந்து நிற்கும். அதனால் சொல்யூஷன் மாறாது, அதே சொல்யூஷன் வரும். ஆனால் சைக்கிள் வந்து அதிகரிக்கிறது. காஸ்ட்டை நம்ம குறைக்கணும் அப்படிங்கும்போது சைக்கிள் 1.9 ஆக ஆனதால் காஸ்ட் குறையும். ஆக இருக்கிற இன்வென்ட்ரியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அந்த 2350 இது மாதிரி போட்டால் எப்படி வரும்? இதை விட இழுக்க முடியுமா சைக்கிள்னு கேட்டால் இல்லை. காரணம் ஏன்னாக்க பியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட கையிருப்பு 0, ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும்போது 0, சியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது 0. இதுக்கு மேலே சைக்கிளை இழுக்க முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியும். சில நேரங்களில் என்ன பண்ணுவோம்னாக்க சைக்கிள் வந்து நமக்கு அதிகமாக வேண்டும் அப்படின்னு பண்ணுவோம். சில சமயங்களில் அவ்வளோ பெரிய சைக்கிள் வேண்டாம், சின்ன சைக்கிள் இருந்தால் போகும். 1.33, 1.35 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி இருந்தால் இது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு வந்துடுது. T = 1.9 monthsனால் 2 மாதத்து கிட்டக்க வந்துடுது. அது சில நேரங்களில் இந்த மாதிரி பண்ணுவோம். சரி, இந்த கணக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 2 கணக்குலேயும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து டிமாண்டுக்கு ஈக்குவலாக வைத்தோம். 1250, 1000, 1500 மூணையும் கூட்டினா 3750. அதே தான் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியாக வச்சு போட்டோம். நடைமுறையில் இதை எப்படி பார்க்கும்போது டிமாண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகின்னு இருக்கு இல்லையா? அதனால தானே எல்லா பிரச்சனைகளும். நடைமுறையில் டிமாண்ட் ஒரே டிமாண்டாக இருக்காது. மாதங்களுக்கு மாதம் மாற மாற டிமாண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு. ஆக சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி டிமாண்டை விட அதிகமாக இருக்கும், சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி டிமாண்டை விட கம்மியாக இருக்கும். ஆக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி டிமாண்டை விட அதிகமாக இருக்கும் நேரத்தில் இந்த இன்வென்ட்ரி அதே மாதிரி வச்சுட்டு அழகாக பண்ணிட்டு போயிடலாம். இப்போது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி டிமாண்டை விட கம்மியாக இருக்கும் பட்சத்தில் கையிருப்பு இன்வென்ட்ரி இருக்கு பாருங்க, அந்த இன்வென்ட்ரியில் இந்த மாதிரி போட்டோன்னா வராது. கையிருப்பு இருக்கணும். ஏன்னா கையில் இருக்கிற இன்வென்ட்ரியை யூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மி. ஸோ கையில் இன்வென்ட்ரி யூஸ் பண்ணிடுவோம். ஆக மொத்த இன்வென்ட்ரி குறையும். 2350லேருந்து 2000 மாறும். இப்போ இதே பியை வந்து 3500ன்னு போட்டோன்னு வைத்து கொண்டால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2350 இன்வென்ட்ரி ஒரு 250 குறையும். ஏன்னா இருக்கிற இன்வென்ட்ரியிலேருந்து தான் யூஸ் பண்ணணும். நடைமுறையில் வரும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும். பரீட்சைக்கு படிக்கிறோம், கணக்கு படிக்கிறோம், என்ன நடக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள படிக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி வரும். ஸோ அசம்ஷன்ஸ் வந்து அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம கொண்டு வருவோம் இதை பண்ணுறதுக்கு. நடைமுறையில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சில சமயங்களில் இந்த இன்வென்ட்ரியை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ எல்லா நேரத்துலையும் அதே இன்வென்ட்ரி இருக்காது, குறையும் கூடும். நமக்கு எவ்வளோ இன்வென்ட்ரி தேவையோ, எப்போ வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்கோ அப்போ கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரி பில்ட் பண்ணிக்கணும். இது ஒரு விதமான நடைமுறை. இன்னும் வேறு சில டெக்னிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது அந்த மாதிரி எக்ஸஸ் இன்வென்ட்ரி பில்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கூட சில அறிஞர்கள் இந்த பாடத்தில் தேர்ந்தவர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது பொருளுக்கு தகுந்தாற் போல், கான்டெக்ஸ்டுக்கு தகுந்தாற் போல் அது மாறும். ஆக இந்த டாபிக் இப்போ வந்து 2 டாபிக் பார்த்துருக்கோம். முதல்ல எக்கனாமிக் லாட் ஷெட்யூலிங் ப்ராப்ளம்ங்கிறத பார்த்தோம். அப்புறமா டிஸ்அக்ரிகேஷனுங்கிறத பார்த்தோம். அக்ரிகேஷன்னா சேர்த்தல் கூட்டுதல், டிஸ்அக்ரிகேஷன்னா பிரித்தல். இருக்கிற நேரத்தை எப்படி 3 ப்ராடக்ட்டுக்கு பிரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 2 எக்ஸாம்பிள்லையும் முக்கியமாக நாம் செய்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளவு நேரம் கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஐடியா தான் இதில் வந்தது. அதே ஐடியா தான் இந்த ப்ராப்ளத்துலேயும் வந்தது. 2 வெவ்வேறு முறைகள் அதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. அதோடைய அசம்ஷன்ஸ் வெவ்வேறு, அதனால் முறைகள் வெவ்வேறு. அடுத்த பாடத்தில் இப்போ டைம் வேரியிங் டிமாண்ட் அல்லது லாட் சைசிங் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி.